Good morning students. Lesson 5 Monetary Economics, page number 81. Supply of money, Pana Alipu. Supply of money, Pana Alipu. Money supply means the total amount of money in an economy. பொருளாதாரத்தில் எவ்வளவு மொத்த பணம் எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் என்னது மணி சப்ளை. It refers to the amount of money which is in circulation in an economy at any given time. Given time means அது வந்து 1 year-ஆக இருக்கலாம் 2 years-ஆக இருக்கலாம். அந்த given டைமில் எவ்வளோ பணம் சர்க்குலேஷனில் இருக்கோ அதுக்கு பேர் தான் மணி சப்ளை. Money supply plays a crucial role in the determination of price level and interest rates. அதாவது மணி சப்ளை வந்து சில நேரங்களில் ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படும். எப்போ? ப்ரைஸ் லெவல், விலைவாசி கூடும்போது குறையும் போது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், வட்டி விகிதம் கூடும்போது குறையும் போது இந்த மணி சப்ளை வந்து ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்க வாய்ப்பு உண்டு. மணி சப்ளை வியூட் அட் எ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் எ ஸ்டாக் அண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் எ ஃப்ளோ. அதாவது மணி சப்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஸ்டாக் இருக்கும், அப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கும். இட் இஸ் எ ஃப்ளோனா நடைமுறையில் நம்ம புழக்கத்தில் பயன்படுத்துகிறது பணத்தை, அதுக்கு பேர் மணி சப்ளை. மீனிங் ஆஃப் மணி சப்ளை இன் இந்தியா, கரன்சி நோட்ஸ் ஆர் இஷ்யூட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் கரன்சி நோட்டு இஷ்யூ பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அண்ட் காயின்ஸ் ஆர் இஷ்யூட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணும். கரன்சி நோட்டை இஷ்யூ பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Besides these, the balance is saving or current account deposits. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த பணம் செலவுக்கு போக மீதி என்ன செய்வோம், சேவிங்ஸ் பண்ணுவோம் அல்லது டெபாசிட் பண்ணுறோம். held by the public in commercial banks is also considered money. அதாவது பணத்தை நம்ம என்ன செய்கிறோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சிடுது, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து காயின்ஸ் இஷ்யூ பண்ணுது. அப்புறம் நம்ம அந்த பணத்தை என்ன செய்கிறோம், சேவிங்ஸ் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பப்ளிக் இன் கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கியில் இது அன்றாடம் நடக்கக்கூடிய செயல்பாடுகள். இந்த கரன்சி நோட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஃபையட் மணி அண்ட் லீகல் டெண்டர்ஸ். அதாவது கரன்சி நோட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபையட் மணி அண்ட் லீகல் டெண்டர்ஸ்னு இன்னொரு பேர் உண்டு. மணி சப்ளை இஸ் ஏ ஸ்டாக் வேரியபிள். அதாவது பண அளிப்பு வந்து பணம் இருக்கிறத பொறுத்து, ஸ்டாக் வேரியபிள்னால் பணம் எவ்வளவு இருப்பில் இருக்கோ அதை பொறுத்து பண சப்ளை இருக்கும். ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பப்ளிஷர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் 4 alternative measures of money supply. 4 alternative measures of money supply. அதாவது 4 விதமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பணம் வந்து பப்ளிஷ் பண்ணுது. நேம்லி அதுக்கு என்ன பேர்னா M1, M2, M3 அண்ட் M4. M1 மீன்ஸ் கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். M1 அப்படிங்கிறது கரன்சினா பண நோட்டு, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா என்னது, தேவை இருப்பு. M2 என்பது M1 இதெல்லாம் சேர்த்து M1 ப்ளஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது M2. M2ங்கிறது M1ல் உள்ள கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பணமெல்லாம் சேர்ந்தது தான் M2. M3னா என்னது, M2 இந்த M2 எல்லாம் சேர்ந்தது. அதாவது M2னா என்னது, M1, M2 எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அதாவது கமர்ஷியல் பேங்க்கில் அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணக்கூடிய எல்லா பணமும் சேர்த்து தான் M3. M4ங்கிறது M3னா M1, M2, M3 இது எல்லாம் சேர்த்து ப்ளஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது டோட்டலாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணியிருப்போம்ல, இது எல்லாம் சேர்ந்தது M4. M1 அண்ட் M2 ஆர் நோன் அஸ் நேரோ மணி. M1ஐ M2ஐ என்ன சொல்கிறாங்க, நேரோ மணி.
M3 and M4 are known as broad money. அதாவது M1 M2 வந்து narrow money, M3 M4 are called broad money. The gradations are in decreasing order of liquidity. அதாவது liquidity means பண புழக்கத்தில் உள்ளது, ரொக்க பணமாக நம்ம புழக்கத்தில் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸிங், குறைஞ்சிக்கிட்டே வரும் சில நேரங்களில். இப்போ கரன்சி சிம்பிள் உங்களுக்கு இப்போ எல்லாம் தெரியும், நீங்கள் புக்கில் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பீஸுன்னு போடுவோம், இப்போ அப்படி இல்லாமல் இந்த சிம்பிள் போடுறாங்க, மாதிரி போட்டு அதோட இழுத்து விடுறது, அதாவது கரன்சி சிம்பிள். இந்த நேரோ சிம்பிள் டிசைன்டு பை, இந்த டிசைனை யார் டிசைன் பண்ணது அப்படின்னா, இந்த சிம்பிளை டிசைன் பண்ணது யாருன்னா டி உதயகுமார், ஏ போஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் IIT பாம்பே, அங்கே வந்து அவர் படித்தவர். வாஸ் ஃபைனலி செலக்டட் பை த யூனியன் கேபினட் ஆன் 15th July 2010. இந்த சிம்பிள் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணி முடித்தாங்க. த நியூ சிம்பிள் இஸ் அன் அமல்கமேஷன் ஆஃப் தேவநாகரி RA அண்ட் த ரோமன் R வித்தவுட் த ஸ்டெம், அதாவது ஸ்டெம்லாம் இல்லாமல் அதில் வந்து R அந்த சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் ஆஃப் இந்தியா ருப்பி கேம் இன் டு யூஸ் ஆன், இது வந்து நடைமுறைக்கு வந்தது 15th July 2010. ஆஃப்டர் அமெரிக்கா, பிரிட்டன், யூரோப்பியன் யூனியன்னா ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள், அந்த நாடுகளுக்கு பிறகு இந்தியா இஸ் த 5th country டு அக்செப்ட் எ யூனிக் கரன்சி சிம்பிள். 5வதாக நம்ம நாடு வந்து அந்த கரன்சி சிம்பிளை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சிருக்கு. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளை அப்படின்னா பண அளிப்பிற்கான காரணிகள், எதை சார்ந்த காரணிகள். 4 determinants are there. First one, currency deposit ratio, அதாவது பண வைப்பு இருக்கும் இல்லையா, அதனோட விகிதம். It is the ratio of money held by the public in currency to that they hold in bank deposits. பேங்கில் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் கரன்சி டெபாசிட் ரேஷியோ. தென் டெபாசிட் ரேஷியோ. ரிசர்வ் மணி கன்சிஸ்ட் ஆஃப் 2 things. அதாவது நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பாக டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன, அது வந்து 2 விதமாக உண்டு. ஃபஸ்ட்டு என்னென்னா வாலெட் கேஷ் இன் பேங்கில் கேஷாக நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறது. பி டெபாசிட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வித் RBI. அப்புறம் வணிக வங்கியில் நம்ம வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய பொருள்கள், அதுக்கு லோன் வாங்குறது, அது சம்மந்தமாக நம்ம டெபாசிட் பண்ணுறது. இது வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா RBIயோட கண்ட்ரோலில் இருக்குது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது இட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த டெபாசிட்ஸ் த பேங்க்ஸ் மஸ்ட் கீப் வித் RBI. அதாவது இந்த பேங்க்ஸ் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும்னா RBIயோட கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி கண்ட்ரோலில் இருக்கிற பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வந்து கேஷாக பணமாக டெபாசிட் பண்ணுறது, அதுக்கு பேர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ஷார்ட்டாக வந்து எப்படி சொல்கிறோம்னா SLR. இட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் டிமாண்ட், அதாவது மொத்த தேவைகள் அண்ட் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ், குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு கமர்ஷியல் பேங்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறது. இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெசிஃபைடு லிக்விட் அசட்ஸ். அடுத்தது சில சொத்துக்களை கொண்டு போய் பணமாக மாற்றி அங்கே டெபாசிட் பண்ணி வைக்கிறது, இதுக்கு பேர் தான் என்னது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி, பண அளவு கோட்பாடுகள். குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மணி அண்ட் வேல்யூ ஆஃப் மணி. அதாவது குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இருக்கு இல்லையா, அது வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மணிக்கும் வேல்யூ ஆஃப் மணிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், உள்ள தொடர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹியர் we are given two approaches of quantity theory of money. நம்ம இப்போ இங்கே என்ன படிக்க போகிறோம்னா குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாய்ஸ் ஃபிஷர்ஸ்னு ஒருத்தர், இர்விங் ஃபிஷர், டிரான்சாக்ஷன் அப்ரோச் அண்ட் கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். இந்த ஃபிஷர்ஸ் வந்து 2 விதமான தியரியை சொல்லியிருக்கிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா டிரான்சாக்ஷன் அப்ரோச், அப்புறம் இன்னொன்று வந்து கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். அப்படி 2 விதமான தியரியை ஃபிஷர்ஸுங்கிறவர் சொல்லியிருக்கிறார். ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி.
ஃபிஷரோட குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இஸ் எ வெரி ஓல்டு தியரி. இது வந்து பழைய கால தியரி. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்பவுண்டட்னா இது ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தது? ப்ரொப்பவுண்டட் மீன்ஸ் முன்மொழிதல், ஃபஸ்ட்டு கொண்டு வர்றது. இன் 1858 கொண்டு வரப்பட்டது பை அன் இட்டாலியன் எக்கனாமிஸ்ட். அதாவது இட்டாலியன் எக்கனாமிஸ்ட் டாவன்ஷட் அப்படிங்கிறவர், டாவன்ஷட்டி அப்படிங்கிறவர் இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறார். டாவன்ஷட்டிங்கிற ஹூ வாஸ் டாவன்ஷட்டி? இட்டாலியன் எக்கனாமிஸ்ட். இன் 1588 இவர் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறார். பட் த கிரெடிட் ஆஃப் பாப்புலரைசிங் திஸ் தியரி, ஆனால் அந்த தியரி வந்து எல்லார்ட்டையும் பாப்புலரான அந்த பெருமை யாரை சேரும் அப்படின்னா, இன் ரீசன்ட் இயர்ஸ் ரைட்லி பிலாங்ஸ் டு த வெல் நோன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். அதாவது அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் தான் மக்களிடையே இதை போய் சேர்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார், இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படிங்கிறத. இர்விங் ஃபிஷர்ஸ், அந்த அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் யார் அப்படின்னா இர்விங் ஃபிஷர். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது டாவன்ஷட்டி, இது எல்லார்ட்டையும் பாப்புலரைஸ் பண்ணது இர்விங் ஃபிஷர். ஹூ பப்ளிஷ்டு ஹிஸ் புக் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படின்னு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணி இது மூலியமாக அந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படிங்கிற தியரியை எல்லார்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். இன் 1911 he gave it a quantitative form in terms of his famous equation of exchange. அதாவது இதை எப்படி என்ன டேர்மாக அவர் சொல்கிறார் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிவர்த்தனைக்கான சமன்பாடு அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக கூறுறார். யார் சொல்கிறது? இர்விங் ஃபிஷர். ஹூ வாஸ் ஹீ? அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கிவன் பை ஃபிஷர், அதாவது இதை பற்றி ஒரு ஜென்ரல் பொதுவான ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரார், பொதுவான ஒரு சமன்பாடு. என்ன சமன்பாடு? எம்வி = பிடி அப்படின்னு ஒரு சமன்பாடு கொண்டு வரார். இப்போ எம்வினா என்ன, பிடினா என்ன நம்ம பார்க்க போகிறோம். வேர் எம் = மணி சப்ளை பை குவான்டிட்டி ஆஃப் மணி. எம்ங்கிறது என்னது? மணி சப்ளை. விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மணி, அதாவது பண சுழற்சியின் வேகம், அதாவது மக்களிடையே பணம் எந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்குது அதனுடைய வேகம். பி = ப்ரைஸ் லெவல், பொது விலை மட்டம். டி = வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன், வாணிபத்தின் அளவு. டி = வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன், வாணிபத்தின் அளவு. எம்வி = பிடி, எம் = மணி சப்ளை, வி = வெலாசிட்டி ஆஃப் மணி, பி = ப்ரைஸ் லெவல், டி = வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். Fisher points out that in a country during any given period of time the total quantity of money, அதாவது ஃபிஷர் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா, நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குவான்டிட்டி ஆஃப் மணி வில் பி ஈக்குவல் டு த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாட் அண்ட் சோல்டு. அதாவது குவான்டிட்டி ஆஃப் மணி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? மக்கள் வாங்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு ஃபிஷர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறார். இப்போ எம்வி = பிடி, சப்ளை ஆஃப் மணி = டிமாண்ட் ஃபார் மணி. அதாவது பண அளிப்பு எதுக்கு சமமாக இருக்கணும்? பண தேவைக்கு சமமாக இருக்க வேண்டும். இந்த ஈக்குவேஷன் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன். அதாவது இந்த ஈக்குவேஷனை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன், அதாவது ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு என்று இந்த ஈக்குவேஷன் சொல்லப்படுது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as P = mv/t which implies that the quantity of money determines the price level and the price level in its turn varies directly with the quantity of money. அதாவது ப்ரைஸ் லெவல் வந்து குவான்டிட்டி ஆஃப் மணிக்கு அப்படியே வேறுபட்டு காட்டுது. ப்ரொவைடட் V and T remain constant. Vனா என்னது? வெலாசிட்டி ஆஃப் மணி. Tனா என்னது? வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். இது வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்னா நிலையானதாக இருக்கும். பட் ப்ரைஸ் லெவல் கேட்டால் போல் என்ன ஆகுது? இந்த குவான்டிட்டி ஆஃப் மணி வந்து வித்தியாசப்படுது. மற்றதெல்லாம் வந்து அப்படியே கான்ஸ்டன்ட் நிலையானதாக இருக்கும். The above equation considers only currency money. அதாவது அந்த ஈக்குவேஷன் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா கரன்சி மணியை பற்றி சொல்லுது. பட் இன் ஏ மாடர்ன் எக்கானமி
Banks demand deposits or credit money and its velocity play a vital part in business. அதாவது பிஸ்னஸில் இப்போ மாடர்ன் பீரியடில் மாடர்ன் எக்கானமியில் என்ன நடக்குதுன்னா வெலாசிட்டி, அந்த பணத்தோட வெலாசிட்டி இருக்குல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. தேர்ஃபோர் ஃபிஷர் எக்ஸ்டெண்டட் இஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன். அதனால் ஃபிஷர் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தார் இல்லையா, அதை மறுபடியும் என்ன செய்கிறாரு, அது எக்ஸ்டெண்டட் அதிகப்படுத்துகிறார். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு இன்க்ளூட் பேங்க் டெபாசிட்ஸ் M1 அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி V1 அப்படின்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். அதாவது MVயாக இருந்ததை M1 அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி V1 அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். த ரிவைஸ்டு ஈக்குவேஷன் வாஸ், அதாவது ஏற்கனவே உள்ள ஈக்குவேஷன் MV is equal to PT. இப்போ அடுத்து உள்ள ஈக்குவேஷன் என்னது, PT is equal to MV plus M1 V1, P is equal to MV plus M1 V1 by T அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஃபிஷரை. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் MV is equal to PT. அடுத்த ஈக்குவேஷன் என்னது, PT is equal to MV plus M1 V1. From the revised equation it is evident that the price level is determined by, அதாவது விலைவாசி எதை சார்ந்து உள்ளது அப்படின்னா the quantity of money in circulation, அதாவது சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் மணியை சார்ந்து உள்ளது எது, ப்ரைஸ் லெவல். தென் செகண்ட் வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேட்டிங் மணி, அதாவது சர்க்குலேஷனில் எவ்வளோ மணி இருக்கோ அதை பொறுத்தும் உள்ளது. தேர்ட் ஒன் த வால்யூம் ஆஃப் பேங்க் கிரெடிட் மணி, அதாவது பேங்க்கில் எவ்வளோ கடன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து விலைவாசி அமையும். தென் த வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் கிரெடிட் மணி V1 அண்ட் த வால்யூம் ஆஃப் ட்ரேட், அதாவது சர்க்குலேஷனில் வெலாசிட்டி ஆஃப் மணி எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் ப்ரைஸ் லெவல் மாறுபடுகிறது அப்படின்னு இந்த ஃபிஷர் வந்து நமக்கு எடுத்துக்கிறார். டயக்ராமேட்டிக் இல்லுஸ்ட்ரேஷன், நம்ம வந்து டயக்ராமை பார்க்க போகிறோம். குவான்டிட்டி ஆஃப் மணியில் ஏ டயக்ராம் பி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஏயை பாருங்கள். ஏ ஷோஸ் த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் மணி, அதாவது எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த குவான்டிட்டி ஆஃப் மணியில் மாற்றங்கள் உண்டு. அண்ட் த ப்ரைஸ் லெவல்லையும் மாற்றங்கள் ஏற்படும். when the quantity of money is OM, when the quantity of money வந்து OMமாக இருக்கும்போது the price level is OP, இந்த price level வந்து OP. OMமாக quantity of money இருக்கும்போது price level வந்து OP. then when the quantity of money is doubled to OM2, டபுளாக மாறும்போது அந்த ப்ரைஸ் லெவல் என்னவாகுது, OP2 மாறுது. சரியா, the price level is also doubled to OP2. Further when the quantity of money is increased fourfold to OM4, 4 மடங்காக அதிகரிக்குது. OM4 4 மடங்காக அதிகரிக்கும் போது ப்ரைஸ் லெவலும் 4 மடங்காக அதிகரிக்குது. OP4 அப்படி அதிகரிக்குது. The price level also increases by 4 times to OP4. This relationship is expressed by the curve OP, அதாவது அந்த curve OP நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது equal to F from the origin at 45 டிகிரியில் நமக்கு அந்த ஃபஸ்ட் டயக்ராம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தென் செகண்ட் டயக்ராமில் ஃபிகர் B shows the inverse relationship between the quantity of money and the value of money, அதாவது தலைகீழாக தொடர்பு உண்டு. குவான்டிட்டி ஆஃப் மணிக்கும் இப்போ என்னது வேல்யூ ஆஃப் மணிக்கும் தலைகீழாக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் த வேல்யூ ஆஃப் மணி இஸ் டேக்கன் ஆன் த வேர்ட்டிக்கல் ஆக்சிஸ், அதாவது வேல்யூ ஆஃப் மணி வந்து வேர்ட்டிக்கல் ஆக்சிஸில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, when the quantity of money is OM, quantity of money இதில் வந்து OMமாக இருக்கும்போது the value of money is OI. சரியா, வேல்யூ ஆஃப் மணி இஸ் OI by P, அந்த ஃபஸ்ட்டு இருக்குவாருங்க OIP இந்த இது. சரியா, OMமாக இருக்கும்போது தலைகீழான தொடர்பு உண்டு OM. அப்போ அந்த வேல்யூ ஆஃப் மணி என்னவா மாறுது, OI by P அப்படி மாறுது. சரியா, பட் வித் த டபுளிங் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் மணி டு OM2, டபுளிங்காக மாறும்போது OM2 டபுளிங்காக மாறும்போது என்ன நடக்குது, அந்த வேல்யூ ஆஃப் மணியும் என்னவா மாறுது அப்படின்னா OI by P2 மாறுது. சரியா, அப்படியே தலைகீழாக மேலேருந்து
ஃபஸ்ட்டு இங்கே வந்து கீழேருந்து பார்த்தோம், இங்கே வந்து மேலேருந்து வருது, அதான் தலைகீழான தொடர்பு உண்டு. சரியா? பட் வித் த குவான்டிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸிங் 4-fold to OM4, 4 மடங்காக குவான்டிட்டி ஆஃப் மணி அதிகரிக்கும் போது the value of money is reduced by, அப்படியே வேல்யூ வந்து குறையுது, OI/P4 குறையுது. This inverse relationship between the quantity of money and the value of money, quantity of moneyக்கும் value of moneyக்கும் தலைகீழான தொடர்பு உண்டு, is shown by downward sloping curve. அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி அந்த கீழ் நோக்கி வருது அந்த curve. IO/P is equal to F(M) அப்படின்னு இந்த செகண்ட் டயக்ராமில் கொடுக்கப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.